அடிக்கடி இன்ஸ்டாகிராம் முகத்தை காட்டியதால் ரவுடி ஜாக்பாலை கத்தியால் முகத்தை வெட்டி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் உட்பட 4 பேர் போலீசாரிடம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவல்குளத்தை சேர்ந்தவர் ஜாக்பால் ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. காய்கறி மற்றும் பழங்களை வாகனம் மூலம் விற்பனை செய்து வந்தார். நேற்று முன்தினம் இரவு 7:30 மணி அளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பைக்கில் சென்ற பொழுது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கத்தியால் முகத்தில் சராமரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. உயிருக்கு போராடிய அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக சண்முகாபுரத்தை சேர்ந்த பச்சையப்பன், முகிலன் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 3 மொபைல்கள், 2 பைக், 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களை கைது செய்ய முயன்ற பொழுது கீழே விழுந்ததில் பச்சையப்பன், முகிலன் ஆகியோரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. விசாரணைகள் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி காதல் தகராற்றில் பஞ்சாயத்து செய்ததில் மேட்டுப்பாளையம் சண்முகாபுரத்தை சேர்ந்த பச்சையப்பன் உட்பட 3 பேரை ஜாக்பால் கத்தியால் வெட்டி உள்ளார். அதன் காரணமாக பச்சையப்பனுக்கு ஜாக்பாலுக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டது. இதில் பச்சையப்பனை கொலை செய்ய ஜாக்பால் ரவுடியான மிட்டாய் மணி என்பவரை அணுகி ரூட் போட்டு தரும்படி கேட்டுள்ளார். அதனை மிட்டாய் மணி பச்சையப்பனிடம் தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த பச்சையப்பன் தன்னை கொலை செய்வதற்குள் ஜாக்பாலை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்துள்ளார். இதற்கிடையே இன்ஸ்டாகிராமில் ஜாக்பால் தனது நண்பரின் மகள் பிறந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை பதிவிட்டு வந்துள்ளார். அதை கண்காணித்த பச்சையப்பன் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஜாக்பால் செல்வதை அறிந்தார். பச்சையப்பன் தனது கூட்டாளிகளுடன் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகே பதுங்கியிருந்தார். பைக்கில் வந்த ஜாக்பாலை சுற்றி வளைத்து வெட்டியதும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி முகத்தை காட்டியதால் கத்தியால் முகத்தை குறிவைத்து சிதைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் உட்பட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பச்சையப்பன், முகிலன் காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய சந்துரு என்பவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி ஜாக்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோண்டா புயல் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும் என்றும் இந்த புயலுக்கு மோண்டா என பெயரிடப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை துறைமுகங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். நீதிமன்றம் உத்தரவுப்படி 5% பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையை கண்டித்து 3 கட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான பாத்திமா மேல்நிலை பள்ளிகள் பணிபுரிந்த 47 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு 95% அரசும் 5% அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. இந்நிலையில் 95% பென்ஷன் தொகையை வழங்கி வரும் அரசு 5% பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5% பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற 2023 உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு 5% பென்ஷன் தொகையை வழங்காததால் 95% வழங்காமல் நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கென்னடி நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஏற்கனவே அரசு வழங்கி வந்த 95% பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும்
நவம்பர் 4ஆம் தேதி பாத்திமா மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிடும் போராட்டமும், இதனையடுத்து 8ஆம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்போவதாக தெரிவித்தார். பேட்டியின் போது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட் மார்டின், சின்னப்பன், ஜோசப், வேணு, அழகிரி தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவையொட்டி நடைபெற்ற முருகப்பெருமானின் திருவீதி உலா வரும் நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இதன் ஒரு பகுதியாக வெள்ளி இரவு சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவகிரகங்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி தீப ஆராதனைக்கு காண்பிக்கப்பட்ட உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, உபயதாரர்கள் சிவசுப்பிரமணிய பாலசுப்பிரமணியன், வைத்தியநாதன், செல்வராசு, அன்பழகன், சரோஜா, ஆறுமுகம், பன்னீர்செல்வம், புனிதபதி, குமரகுரு கணபதி மற்றும் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிகள் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை பொறியாளருடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் புதிய வாய்க்கால்கள் கட்டுதல், பழைய வாய்க்கால்கள் தூர்வாறுதல், புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்தல், புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல், அதன் மூலம் சுத்தமான தூய்மையான குடிநீர் வழங்குதல் மற்றும் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் தூர்வாறுதல், அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் குழாய்களில் வரும் அடைப்புகளை உடனுக்குடன் சரி செய்தல், உடைந்த பாதாள கழிவுநீர் தொட்டிகளை புதிதாக கட்டுதல் போன்ற பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையின் பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்ற நிகழ்ச்சியான பொதுமக்கள் குறைதீர்வு நாள் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி DGP ஷாலினி சிங் அறிவுறுத்தலின்படி அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர்வு நாள் முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்ற நிகழ்ச்சியான பொதுமக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை புகாராக தெரிவித்தார். அதன் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த முகாமில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்த வேண்டி APVP அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கே 20க்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளது. இதில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும், விடுதி உணவகத்தில் தரமான உணவு வழங்க கோரியும், உணவக குழு அமைத்தல், வைஃபை போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி APVP அமைப்பினர் மாணவர்கள் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்பு அந்த துறையின் டீன் மற்றும் பல்கலைக்கழக விடுதி துணை பதிவாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைகள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக கிளை தலைவர் தேபானி வழி நடத்தினர். இதில் கிளை செயலாளர் குமார், ஆதித்யா, தேசிய செயற்குழு உறுப்பினர் அரபித் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் போலியோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக போலியோ தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் மாபெரும் போலியோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணிகள் நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
இந்த விழிப்புணர்வு பேரணியை ரோட்டரியன் வைத்தியநாதன், மாவட்ட ஆளுநர் தேர்வு டாக்டர் உதயகுமார், சீனியர் CMO ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ராஜா தியேட்டர் சிக்னல் தொடங்கிய இந்த பேரணி நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலில் முடிவு பெற்றது. அங்கு ரோட்டரியன் வைத்தியநாதன், டாக்டர் உதயகுமார் போலியோ குறித்து சிறப்புரை ஆற்றினர். இப்பேரணிகள் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் பர்வீன் பேகம், செயலர் ரோட்டரியன் விசாலாட்சி, பொருளாளர் ரோட்டரியன் சுஜாதா, போலியோ சேர் ஃபங்க்ஷன் ரோட்டரியன் லோத்தின், மேலும் கோச்சர் ரோட்டரியன் வழக்கறிஞர் தயாவதி, ரோட்டரியன் கலா, ரோட்டரியன் ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்ட பேரணியை சிறப்பாக வழி நடத்தினர். சிங்கப்பூர் சென்ற பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான CPG கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்திற்கு மாற்றுவது குறித்த ஒரு நேர்த்தியான திட்டம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். புதுச்சேரியில் சிதலமுற்று வெடிக்கால் வசதி, ஆக்கிரமிக்கப்பட்ட சாலைகள், உடைப்படுத்த குடிநீர், உருத்தெரியாமல் மாறிப்போன நகரமைப்பு, கட்டுப்பாடற்ற போக்குவரத்து, நெரிசல் போன்றவைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை சவாலாக உருவாக்கி இருக்கிறது. விபத்துகள், நோய்கள், இயற்கை பேரிடர்களின் பொழுது பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை என்பது கனவாகவே நீடிக்கிறது. எதற்கெடுத்தாலும் வெளிமாநில நகரங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளிகளை அனுப்பும் துயரமான நிகழ்வுகள் நின்றுபாடில்லை. இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க சிங்கப்பூர் சென்ற சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியை அதன் பாரம்பரிய வடிவமைப்பு அலுவலகம் குன்றாமல் சிங்கப்பூருக்கு நிகரான ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான விஞ்ஞான ரீதியான ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளார். மேலும் சிங்கப்பூரின் 188 ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் நிபுணர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அந்நாட்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான CPG கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்திற்கு மாற்றுவது குறித்த ஒரு நேர்த்தியான திட்டம் ஒன்றை ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமர்ப்பித்துள்ளார். இத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களும் புதுச்சேரிக்கு வந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து நெரிசலின்றி சாலை வசதியை பயன்படுத்துவதற்கான ஒரு விரைவு திட்டமிடப்பட்டுள்ளது. அதுபோல் புதுச்சேரி மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்கும் தடையற்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர், நியாயமான கட்டணத்தோடு கூடிய மின் பகிர்வு, ஏழை எளிய மக்களுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனைகளின் உயர்ந்த மருத்துவ சேவை போன்றவற்றை வழங்கவும் இத்திட்டம் வழிவகை செய்யும். இதற்கென பிரத்யேகமாக சர்வதேச தரம் வாய்ந்த நிபுணர்கள் குழு விரைவில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளது. மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் இந்த நிபுணர்கள் குழு உரிய ஆலோசனை நடத்தி திட்டங்களை தாமதமின்றி விரைந்து செயலாற்றுவதற்கான சூழலை ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்துள்ளார். வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், நீர் தேங்கும் பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்க்கையை நவீனத்தின் பங்காற்றலுடன் உயர்த்துவதற்காக குடியிருப்பு வளாகங்கள், வணிக கட்டிடங்கள் வசதியை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நிலையான நகர்ப்புற மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை உயர்த்துவதற்கான கூட்டு வழிகளை ஆராய்வதிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான நிபுணர் குழு விவாதித்து நாடு திரும்பியுள்ளது. சிங்கப்பூர் நிபுணர்கள் இந்தியா வந்த மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி திட்டங்களின் இறுதி வடிவம் முடிவான அன்று முதலே திட்டங்களின் செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது. இதன் மூலம் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்வாதாரம், வர்த்தகம், மருத்துவம், போக்குவரத்து, சுற்றுலா, வெடிகால் வசதி போன்றவற்றிற்கு உன்னத தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி பிளம் தொகுதியில் நகராட்சி சார்பில் நடைபெறும் வரும் பணிகள் குறித்த அதிகாரிகளை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகம் சென்றார். உதவி பொறியாளர் யுவராஜை சந்தித்த தொகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் வாடகப்பேட்டை, பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசுடையார் தோட்டத்தில் கட்டுமானம் நடைபெற்று முடியாமல் உள்ள நவீன கழிப்பிட பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்றும், கோலாஸ் நகர் பூங்கா பணிகள் தாமதமாக உள்ளதால் அவற்றை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செஞ்சி சாலை மின்துறை முதல் பாண்டி மெரினா கடற்கரை வரை சாலை அமைக்கும் பணி
ரெடியார்பேட்டை பகுதிகள் புதிய சாலை அமைத்தல், நேதாஜி நகர் 1 மற்றும் 2 பகுதிகளில் மீதமுள்ள சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். இந்த ஆலோசனை போது நகராட்சி வருவாய்த்துறை பொறியாளர் பிரபாகரன், இளைநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசாக், கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியால் பாதாள சாக்கடை அடைப்பை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சரி செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2, பால்வாடி வீதி, வீரன் கோவில் தெரு பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்ட கழிவுநீர் மழை நீருடன் கலந்த வீடுகளில் உட்புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டனர். உடனடியாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகனிடம் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் நேதாஜி நகர் பகுதிகள் அதிகாரிகளை வரவழைத்து பார்வையிட்ட பாதாள சாக்கடை அடைப்புகளை உடனடியாக சரி செய்தனர். பொதுப்பணித்துறை கழிவுநீர் கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளைநிலை பொறியாளர்கள் பாலாஜி, சங்கர், நேதாஜி நகர் வார்டு கழக செயலாளர் பிரகாஷ், ஞானசேகர், பாஸ்கர், ஜிராக், இமோன் மற்றும் விக்கி ஆகியோர் உடன் இருந்தனர். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் லவ் லீனாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 7 எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கரும்புள்ளிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் இளைய மகள் லவ் லீனாவின் முதல் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபரும் சமூக சேவகையுமான பத்மாவதி மணிகண்டன் இந்த உதவிகளை வழங்கினார். விழாவில் 300 ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு பெட்ஷீட்கள் வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள், புடவைகள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு குடை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது. மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன. பத்மாவதி மணிகண்டன் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையால், கரும்புள்ளிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும். லவ் லீனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உதவிகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ் லீனாவை வாழ்த்தினர். ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்த சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறதா, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறதா, மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒற்றுமையை தாய்நாட்டின் வலிமை என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர், மாந்தருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மை அடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் பேசினார். விழாவிற்கு செயலர் தொண்டு சுடர் வள்ளி, இசை சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் ஷன் நமச்சிவாயம், கடலூர் பாவலர்கள் தங்கம், சுதர்சனம், அருண்ஜோதி, மதுரை கடைய பெருமாள், மௌத்தார்கண் ராசராம், சையு, பேச்சாளர் தமிழால் என்கிற ஜெயந்தி ராஜவேல், பாவலர் சரசா, லட்சுமி தேவி, மீனாட்சி தேவி, கணேஷ், பாவலர் வேல்வெளி சிவகொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றுகை அறுத்தறி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 60 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதையை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாது, ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக தேசிய விருந்தாளர் மன்னாங்கட்டி வரவேற்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் சரஸ்வதி, வைத்தியநாதன் நன்றி தெரிவித்து பேசினார். புதுச்சேரி போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம்
நிறைவு விழாவில் எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல் சென்னை தேசிய புலனாய்வு முகமை சார்பில் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கான 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. முகாமினை தேசிய புலனாய்வு முகமையின் முதன்மை எஸ்பி சக்தி கணேசன், புதுச்சேரி காவல் சட்ட ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கடந்த 22ஆம் தேதி துவங்கி 24ஆம் தேதி வரை நடந்த இம்முகாமில் சென்னை தேசிய புலனாய்வு முகமை பப்ளிக் பிராசிக்யூட்டர் சித்ராமுடு, சிறப்பு பப்ளிக் பிராசிக்யூட்டர் சந்துரு, மோகன் ஆகியோர் பங்கேற்ற புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தனர். முகாமினை தேசிய புலனாய்வு முகமையின் இன்ஸ்பெக்டர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் ஒருங்கிணைந்து நடத்தினர். முகாமின் நிறைவு நாள் வகுப்பு நேற்று நடந்தது. புதுச்சேரி போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கினர். தேசிய புலனாய்வு முகமையின் முதன்மை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன், புதுச்சேரி போலீஸ் சீனியர் எஸ்பி கலைவாணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். புதுச்சேரியில் உள்ள எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். சஷ்டி விருது நாளை முன்னிட்டு பெண்கள் மற்றும் மக்கள் நலம் வேண்டி முற்றோடுதல் நிகழ்ச்சி பாஜக மகளிர் அணி செயலாளர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. ஆன்மீக வாழ்க்கைகளின் முக்கிய விரத நாட்களில் ஒன்றான சஷ்டி விரதத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மணவெளி டுவெல்கேட் பகுதியில் பெண்கள் மற்றும் மக்கள் நலன் வேண்டி திருவாசக முற்றொழுதல் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் பிரியா தலைமைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்நீர் அம்மன் நடராஜர் சக்தி பீடம் சார்பில் தலைவி மகேஸ்வரி தலைமையிலான குழுவினர்கள் திருவாசகம் மற்றும் 12 திருமுறைகளை பாராயணம் செய்த சிறப்பு பூஜைகளையும் நடத்தி மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. ஆன்மீக குழுவினர் சூரிய கலாவள்ளி, ஜெயந்திராசன், கண்ணன், மலர் உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக சந்திரசேகரன் பிரியா தம்பதியினர் சார்பில் அடியார்களுக்கு அன்னம் பாதித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி பிறந்தநாள் விழா கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி பிறந்தநாள் விழா மங்களம் தொகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா ஆனந்த் ராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், இளைஞர்கள், காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள், தொழில் அதிபர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்ட சால்வி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.